ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி எல்லோரும் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வரப்போகிற டேஸில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு தான் வந்து நான் சொல்ல போகிறேன். நான் வந்து இனிமேட்டு எந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறதும் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் வந்து கிறிஷோபா சார் ஷெட்யூல் படி இந்நேரம் வந்து 9th வந்து ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க. 9th வரைக்கும் 6th to 9th வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் வந்து முடிச்சிருப்பீங்க. நான் வந்து ஒரு ஷெட்யூல் பேக் வந்தனால எனக்கு வந்து இப்போது 9th 1 to 5 இயர் வந்து நான் முடிச்சிருக்கேன். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் வந்து நான் வந்து மீதி இயர்ஸ் வந்து படிக்கணும். நீங்கள் எல்லோரும் 9th முடிச்சிருப்பீங்க. இப்போ வந்து 10th ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அவ்வளோதான். இன்னும் வந்து ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து முடிஞ்சிடும் அந்த டாபிக்ஸ்லாம். அப்போ வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் அது ஒரு சைடில் இருக்கட்டும். அண்ட் தென் வந்து நம்ம இலக்கணம்லாம் இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸில் அந்த டாபிக்ஸில் வந்து நம்ம படிச்சுட்டு தான் இருப்போம் இலக்கணம்லாம். இப்போ வந்து நம்ம தனியாக வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸும் வந்து நம்ம ஒரு 7+ டாபிக்ஸ் வந்து முடிச்சிருப்போம். மேக்ஸ் வந்து பாதி முடித்த மாதிரி தான். நம்ம வந்து மேக்ஸ் முடிச்சிட்டோம்னா நம்ம ப்ராக்டிஸிங்க்கு வந்து நம்ம டைம் வந்து ஒதுக்கணும். இப்போ வந்து மேக்ஸ் வந்து முடிச்சிட்டோம், இனிமேல் மேக்ஸே வேணாம், ஜிகேவும் தமிழும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்னா நம்ம விடக்கூடாது. கண்டிப்பாக டெய்லி ஒரு 1 hour ஆச்சும் மேக்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோங்கிறது தான் நமக்கு வந்து மேக்ஸில் வந்து மார்க் வாங்கி கொடுக்கும். அண்ட் தென் இப்போ ஜிகேக்கு வந்தால் நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 40+35 அந்த மாதிரி மெத்தடில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 13 வீக்ஸ் தான் வந்து இருக்குது. 13 வீக்ஸுங்கிறது நான் எப்படி சொல்கிறேன்னா, Feb to April வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏப்ரலில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்ல போகிறேன். நம்ம வந்து இப்போது ஜூலையில் நமக்கு எக்ஸாம்னால் நம்ம ஜூலை வரைக்குமே வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நோ யூஸ் தான். நம்ம வந்து சிலபஸ் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிவிஷன் ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆகணும். நம்ம எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக வந்து எக்ஸாம் கிராக் பண்ணலாம். ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் வந்து நமக்கு ஒரு 2 months ஆச்சு ரிவிஷனுக்கு வேணும். அதனால் அந்த மே, ஜூன், ஜூலை இதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். இந்த 13 வீக்ஸில் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஆல்ரெடி 40+35 ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு 40 மார்க்குக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லியிருப்பேன். அந்த கான்செப்ட் படியும் இப்போ 2 வீக்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு 20 மார்க் உள்ள டாப்பிக்காக வந்து எடுத்து நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த 2 வீக்ஸ் வந்து அந்த டாபிக் மட்டும் ஃபுல்லாக படிங்க. நான் வந்து எக்கனாமிக்ஸ் தான் எடுக்க போகிறேன். அதில் வந்து 20 கொஷின்ஸ் தான் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அதோட வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்பும் வந்து நான் டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வந்து 2 வீக்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. நானும் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதனால் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளால் முடியுதா முடியலையான்னு. ஆனால் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் எஃபர்ட்ஸும் வந்து போட்டு தான் நம்ம படிக்கணும். சும்மா லைட்டாக படிச்சுட்டு என்னால் முடியலன்னா நம்ம சொல்லக்கூடாது. கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் எனக்கு தோணுது. நான் இனி இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஏன்னா வந்து தமிழ், மேக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி ஜிகேவும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லாருமே தமிழ், மேக்ஸில் வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஜிகேயில் வந்து எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறாங்களோ அதுதான் வந்து அவங்கள ஜாப் வந்து போக வைக்கும். அதனால் வந்து ஜிகேலையும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. மேக்ஸுக்கும் வந்து 1 டேக்கு 1 hourக்கு மேலேயாச்சும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் தமிழ் வந்து இலக்கணமுக்கெலாம் நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாகவே இருக்குது. அது வந்து நமக்கு பிடிச்ச டாபிக்ஸு நமக்கு என்ன படிக்கணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாவே நிறையா வந்து வீடியோஸ் வருது. இப்போ நிறையா பேர் நியூவாக வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் பெஸ்ட்டு சேனல்ஸ் குரூப் 4க்காக இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.